இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு வாரம் கண்ணு தெரியாம இருக்க போற பொண்ண நிரந்தரமா கண்ணு தெரியாத மாதிரி பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமா டாக்டர். அது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். அப்படியே டாக்டர்? ஆமாமா, அதுக்குன்னு தனியா ஒரு மருந்து இருக்கு. ஆனா அந்த மருந்தை யூஸ் பண்றது இல்லீகல். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிடும். அதனால நான் இந்த மருந்தை கொடுக்கிற விஷயம் வெளியில தெரியாம நீங்க தான் பாத்துக்கணும். டாக்டர், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நாங்களும் தானே உள்ள போக வேண்டியதா இருக்கும். அதனால உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம். நம்ம 3 பேரை தவிர இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரிய வராது. நீங்க நம்பி அந்த மருந்தை எங்ககிட்ட கொடுக்கலாம். இந்த மருந்துல ஒரு 20 ml எடுத்து அந்த பொண்ணோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிட்டா போதும். அந்த பொண்ணுக்கு நீங்க கேட்ட மாதிரி நிரந்தரமா கண்ணு தெரியாம போயிடும். இந்த மருந்தை நம்ம வாங்கிட்டு போறது ஓகே, இதை எப்படி நம்ம நந்தினிக்கு போட்டு விடுறது? அதுக்கெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மருந்தை வச்சிருக்கிறவன் மருந்தை போட்டு விடுறதுக்கு ஆள் வச்சிருக்க மாட்டோமா? இந்த மாதிரி வேலைய பக்காவா செய்யறதுக்கு என்கிட்ட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏஜென்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி இந்த மருந்தை கொடுத்துட்டா போதும். யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வராத மாதிரி வேலைய கச்சிதமா செஞ்சு முடிச்சிடுவாங்க. அப்படியே ஒரு ஆள் தான் டாக்டர் எங்களுக்கு வேணும். அவங்க எங்க இருக்காங்க? நீங்க அவங்கள தேடி போக வேண்டிய அவசியம்லாம் இல்ல. அவங்கள நீங்க சொல்ற இடத்துக்கு வர வைக்கிறேன். ஒரு நிமிஷம். டாக்டர் தான் கால் பண்றாரு. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, சொல்லுங்க டாக்டர். ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட இருந்து போனே காணோம். போன் பண்ணா உனக்கு வேலை சொல்றதுக்கு என்கிட்ட வேலை இருக்கணும்ல. இப்ப வேலை வந்துருச்சு, அதான் நான் உனக்கு கூப்பிடுறேன். சொல்லுங்க டாக்டர், எந்த வேலையா இருந்தாலும் பண்ணிடலாம். நானும் என் தம்பியும் எந்த தப்புமே செய்யாம என்ன திருடியாக்கி பஞ்சாயத்துல தலகுனிய வச்சு எல்லாருடைய காலையும் விழ வச்சிங்கல்ல, அந்த பாவத்தாலதான் இப்ப இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருந்தா அடிச்சு மூஞ்சி பசங்களா பேத்துரு. நம்ம வீட்டுல அடுத்தடுத்து எதிர்பார்க்காத பல பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. வீட்டுல இப்ப யாருமே நிம்மதியா இல்ல. இப்ப நந்தினிக்கு நடந்த ஆக்சிடென்ட் கூட இப்படிதான். நம்ம வீட்டோட சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அதனால யாரும் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பேசி புதுசா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காதீங்க. அமைதியா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லது. டேய் வீரையா, வா. ஏய் ஓட, நீங்க வேற வாக்காத. என்ன இது? நீ வருத்தப்படாத. என்ன இப்படி எல்லாம் நடக்குது? அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவ எப்பவுமே இப்படிதான் பேசிட்டு இருப்பா. நீ எதை பத்தியும் கவலைப்படாதம்மா. நந்தினி சீக்கிரமே குணமாயி வீட்டுக்கு வந்துருவாமா. அண்ணி உள்ள கூட்டிட்டு போங்க. சரிங்க, போமா. நீ வா. வா சுப்பா, வா. இந்த ஐ டிராப்ஸை 2 hours கொன்ஸ் இவங்க கண்ணில் 5 times போட்டு விடுங்க. ஓகே டாக்டர். இந்தாங்க, இவங்களை பார்த்துக்கங்க. நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன். டாக்டர், நந்தினி எப்படி இருக்கா? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க நல்லா தான் இருக்காங்க. யூ டோன்ட் வரி.
அவங்க கண்ணுக்கு டிராப்ஸ் போட சொல்லி நர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க கரெக்ட் டைமுக்கு போட்டுருவாங்க. சரிங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். என்ன சார்? ஒன்றும் இல்லை, சும்மா பார்க்கலாம். அவங்க தூங்குறாங்க சார். சரி. சரி, ஓகே. நான் போய் நந்தினிக்கும் உங்களுக்கும் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கோங்க. ஓகேடா. இருங்க, வந்துடுறேன். ஏய், யார் நீங்க? புதுசா இருக்கீங்க. யார் நீங்கன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க. யார் நீங்க? இருங்க, டாக்டர் கூட்டிட்டு வரேன். நம்ம இந்த ஊசியை போடுறப்போ வெளியே இருக்கிறவங்க 2 பேரும் உள்ள வந்துட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போம். நீ முதல்ல அவங்க 2 பேரையும் இங்க இருந்து அனுப்பிடு. நான் இங்க பாத்துக்கிறேன். பார்த்துக்கணும் அவங்க அனுப்பிட்டு சரி. சார் சார் இந்த மெடிசனை உடனே வாங்கிட்டு வாங்க, ரொம்ப அர்ஜென்ட் சார். ஓகே சார். வானதி, வா போலாம். என்னாச்சு? அவங்க 2 பேத்தையும் அனுப்பிச்சிட்டேன். ஏய், ஏய், நீ என்ன பண்ற? என்ன பண்றன்னு சொல்லு. என்ன பண்ற? ஏய், யாருது? கரிகாலா, அவ வாய் மூடு. கரிகாலா.